ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சுதிவினு விளாக்ஸ். நான் இன்னைக்கு எங்கே ரெடி ஆகிட்டு இருக்கேன்னா, ஒற்றையடி சாய்பாபா கோயில் போகிறதுக்காக தான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். இதில் இருக்க வீடியோ கிளிப்ஸ் எல்லாமே வந்து ஆகஸ்ட் 15 வியாழக்கிழமை ஷூட் பண்ணது. வியாழக்கிழமை தான் வந்து சாய்பாபா கோயிலில் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதுவும் பொற்றையடியில் வந்து ரொம்ப கூட்டமாகவே இருக்கும். வியாழக்கிழமை ஒரு 7:30 மாதிரி தான் வந்து திடீர்னு எங்கேயாச்சும் வெளியே கிளம்பலான்னு சொல்லிட்டு என்னோட மைனி வந்து பண்ணிட்டு இருந்தோம். டக்குன்னு சரி இந்த கோயில் பொற்றடிக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ராகவேந்திரா கோயில், அதாவது 4 ஸ்டாப் தள்ளி தான் இருக்கு. பொற்றடியிலேருந்து ஒரு 4 ஸ்டாப் தள்ளி அந்த ஊர் பேரை பார்த்தீங்கன்னா மகாநாதபுரம். அந்த கோயிலுக்குமே போயிட்டு வரலான்னு தான் பிளான் பண்ணோம். ஸோ கிளம்பியாச்சு. 9:30க்கு வந்து பஸ் ஏறியாச்சு. 9:30 தான் மினி பஸ் கிடைக்கும். ஸோ அந்த பஸ்ஸில் ஏறி நாகர்கோயிலேருந்துமே கன்னியாகுமரி பஸ் ஏறி தான் இன்னும் போகணும் பொற்றடிக்கு. எல்லாருமே நாகர்கோவிலேருந்து கன்னியாகுமரி பஸ் ஏறியாச்சு. பொற்றையடியுமே வந்து ரீச் ஆகிட்டோம். பொற்றையடி ரீச் ஆகும்போது பார்த்திங்கன்னா வந்து 12 ஆச்சு. வந்து ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ் வந்து கோயில் இப்படி தான் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கவே. எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த சாய்பாபா கோயில் வந்து. அதுக்கப்புறம் வந்து உள்ளே போக முன்னாடி ஃபஸ்ட் நாங்கள் வந்து காலை வந்து நல்லா நம்ம எந்த ஒரு கோயில் போக முன்னாடி கால் வந்து கழுவிட்டு தான் வந்து கோயிலுக்குள்ளே போகணும். ஸோ அதுக்காக கால் கழுவிட்டு இருந்தோம். போன வந்து 12:30 ஆராத்தி டைம். ஸோ அதனால் வந்து நாங்களும் வந்து வரிசையில் நின்று ஆராத்தி எடுக்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எனக்கு இந்த ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும். வேறு எந்த கோயிலில் போனாலும் ஆரத்தி எடுக்க முடியாது. சாய்பாபா கோயிலில் மட்டும்தான் இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நம்மளும் சாய்பாபா ஆரத்தி எடுக்கலாம். நாங்கள் வந்து ஆரத்தி முடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயில் வந்து சுற்றி கும்பிட கிளம்பிட்டோம். இது பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து தீ எரிஞ்சிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் தள்ளிக்கும்போது ஒரு பிள்ளையாரப்பா இருக்காரு. இவர் வந்து ஃபஸ்ட்டு தொழுதுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாய்பாபா, அப்புறமா கிருஷ்ணர் இருக்காரு. சாய்பாபா கழுத்தில் வந்து நிறைய மாலைலாம் போட்டிருந்தாங்க எழுதி. அதுக்கப்புறம் இந்த பிள்ளையாரப்பா பேக்கில் வந்து ₹1 வந்து ஒட்டினா அப்படியே காந்த மாதிரி ஒட்டிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்களுமே ஒட்டி பார்த்தோம். அதுக்கப்புறமா வெளியே வந்து நிறைய ஸ்டோர் எல்லாம் இருக்குது. அங்கிருந்து கும்பிட்டு எடுத்து முடிச்சுட்டு ராகவேந்திரா கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம். பொற்றையடியிலேருந்து ஒரு 4 ஸ்டாப் தள்ளி தான் இருக்கு மகாநாதபுரம். போகிற வழியில் ஒரு கோயிலில் வந்து கொடை. அதுக்கப்புறம் வந்து கோயில் வெளியே எப்படி தான் இருக்கும், ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும். பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருந்து, ரொம்ப அழகா இருந்து. வெளியே வந்து ராகவேந்திர சிலையும் இருந்தது. இதுதான் ராகவேந்திரர். ஒரு படத்துல கூட பார்த்துருப்பீங்க, ரஜினி மூவியில. அப்புறம் கோயிலுக்குள்ளே போய் சாமியெல்லாம் கும்பிட தொடங்கிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு அம்மன், அந்த சாமி வந்து கும்பிட்டு முடிச்சுட்டு அந்த பெரிய ஆலமரத்துக்கு கீழே நிறைய வந்து நாக சிலை இருந்தது. அதுவுமே பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அதையுமே கும்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் ஆஞ்சநேயர் இருந்தார். அங்கேயுமே வந்து சாய்பாபாவும் இருந்தாங்க. சாய்பாபாவுக்கு வந்து தீபாவளி நடந்துட்டு இருந்து. இந்த கோயிலில் எப்போவுமே அன்னதானம் கொடுப்பாங்க, காலையிலையும் மத்தியானமும். அப்புறம் நானும் என்னோட பாப்பாவும் வாங்கி சாப்பிட்டுட்டு வெளியே வந்தாச்சு. சாப்பிட்டு முடிச்சு வெளியே வந்து பார்த்தா ஒரு பெரிய தொப்பை குளம் இருந்தது. நான் வந்து இந்த கோயிலுக்கு வந்து செகண்ட் டைம் வரேன். ஆனால் தெப்ப குளத்தெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. அப்புறமா கொஞ்சம் தள்ளி போனால் அங்கே ஒரு சிவன் கோயிலுமே இருந்தது. ஃபஸ்ட் டைம் தான் நான் சிவன் கோயில் இப்போ பார்த்தேன். எனக்கு இந்த சிவன் கோயில் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த சிவன் கோயில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அமைதியாக, நல்ல காத்தோட்டமாக ஒரு சின்ன சிவன் வந்து அவ்வளோ அழகாக இருந்தார் அங்கே. எனக்கு வந்து உள்ளே போனதுமே அவ்வளோ சந்தோஷம் அந்த சிவனை பார்க்கும்போது. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இதுவும் தான். நம்ம கையால் வந்து சிவனுக்கு வந்து தண்ணி ஊற்றி அவரை வந்து எப்பவும் வந்து ஒரு உச்சி குளிர வைக்கக்கூடிய ஒரு இது வந்து இங்கே இருந்தது. நான் இதை வந்து படத்தில் பார்த்துருக்கேன். ஆனால் வந்து நேரில் நான் இது வரைக்கும் இப்படி பார்த்ததே இல்லை. வந்து நம்ம கையால் இப்படி பண்ணலாங்கிறது வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்து. ஸோ நானும் என்னோட பொண்ணுமே ஃபஸ்ட்டு வந்து தண்ணி வந்து கோரி கோரி வந்து அதில் விற்றி விற்றி அப்புறம் சிவனோட மேலே வந்து படுறதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் இதே மாதிரி பிடிக்கும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கோயில் வந்து யார் போயிருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. போகாதவங்க கண்டிப்பா போய் பாருங்க. அவ்வளோ ஒரு அழகான கோயில் இதெல்லாம். போனாலே ஒரு நமக்கு மனசுக்கு வந்து ரொம்ப ஒரு நிம்மதியா இருக்கும். எனக்கு இந்த ஆலமரமும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப காத்தோட்டமா இங்கேருந்து போறதுக்கு எனக்கு மனசு இல்லை. அப்புறம் அப்படியே கிளம்பியாச்சு. போற வழி எல்லாமே ரொம்ப அழகா இருந்தது. இந்த விளாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் இந்த ட்ராவலுமே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஸோ வந்து இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த விளாக்ல வந்து வெட்டிங் வந்து வரப்போகுது. ஸோ அந்த விளாக் ஷேர் பண்ணுறேன். பாய்.